விஜய் வந்து இப்போ லாக்கப்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மல்லி போறாங்க. மல்லி போம்போது அங்க வந்து ரொம்ப எமோஷனலா தான் இருக்கும் மல்லிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இது வந்து புதுசா பார்க்குறாங்க. விஜய் வந்து இந்த மாரி லாக்கப்ல பார்க்குறது மல்லிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்னதான் பேசிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பேசக்கூடிய விஷயம் அதிகமா என்ன இருக்குன்னா, அந்த பெயில் விஷயம் தான். பெயில் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுல வந்து அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விஜய் இத மல்லிகிட்ட சில அட்வைஸ குடுப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயம். அதன் பிறகு அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், லோன் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையுமே மல்லிகிட்ட பேசுவாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் மல்லிக்கு அங்க பெரிய ஆபத்தும் காத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. எந்த மாரி ஆபத்து காத்திருக்குன்னா, இந்த ராஜி அப்படிங்கிற ஒரு பேயால தான் காத்திருக்கு. அப்ப ராஜிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, விஜய் ஜெயிலுக்கு போனது கூட அவங்களுக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் தெரியுது. எப்படியா இருந்தாலும் விஜய் போயாச்சு அப்படின்னா, அதன் பிறகு ஈஸியா மல்லிய விரட்டிடலாம் அப்படின்னு அவங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க காணக்கூடிய கனவு கண்டிப்பா பலிக்க போறதில்ல. ஏன்னா, அவங்கள பொறுத்த ராஜி கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய ஒரே ஆளு மல்லி தான். அப்ப இதுவரைக்கும் ராஜிய வந்து ஓட விட்டுருக்காங்க, தெறிக்க விட்டுருக்காங்க மல்லி. அப்ப இன்னும் வந்து மல்லிலாம் அப்படியே பொறுமையா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப ராஜி பத்தின விஷயங்கள் அத்தனையுமே மல்லி நோண்டி எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, இப்ப மல்லி கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் வந்திருக்கும்போது என்னதான் தான் வீட்டுக்கு போலீஸ் வந்தா, தன்னை பிடிக்காம அந்த வீட்ல இருந்தா கூட ஒருத்தரு, அதுக்காக போலீஸ் முன்னாடி இந்த மாரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனா, ராஜி நடந்துக்கிட்ட விதம் வந்து இங்க போலீஸ் மல்லிக்கு ஒரு சந்தேகத்த ஏற்படுத்த தான் செய்யும். அப்போ இந்த வீட்டிலேருந்து கத்தி எல்லாமே எப்படி வெளியே போச்சுது அப்படிங்கிறத இப்போ ஓரளவுக்கு மல்லி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மல்லியை பொறுத்த வரைக்கும் ராஜியை பிடிச்சி நெருக்கணும். இல்லை அப்படின்னா ராஜி எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு மல்லிக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ராஜி வந்து ரகுக்கிட்ட எப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, இனி ஒன்று வந்து நான் ஃபோன் கான்டாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபோனை வந்து போலீஸ் ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ அதனால் நேரடியாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், இல்லை தகவல் சொல்லிவிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த 2 விஷயத்துல ஒரு விஷயத்த வந்து மல்லி கேட்ச் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு ராஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க போறாங்க, ரகு கிட்ட போய் பேசுறது. அங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை ரகு கிட்ட பேசுனாங்கன்னா, அங்க பேசக்கூடிய விஷயத்த மல்லி மறைஞ்சிருந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா, அவரோட ஆளு, அதாவது ரகுவோட ஆளு, ரகு வந்து தகவல் குடுத்து விடுவாங்க. ராஜி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி, அந்த விஷயத்த வந்து பேசுறதுக்கு வருவாங்க. அப்போ ஒருவேளை அவங்க 2 பேரும், அதாவது அந்த ரகுவோட ஆளும் ராஜியும் பேசக்கூடிய அந்த காட்சிகள வந்து மல்லி வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வந்து தனக்கு எவிடன்ஸாக மல்லி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலே, அதை வச்சு ஓரளவுக்கு இந்த ராஜியோட குடுமிப்பிடியை நச்சுன்னு பிடிச்சி கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதன் பிறகு வந்து இந்த ராஜியோட ஆட்டங்கிறது குறையும். ஏற்கனவே அந்த ராஜியோட குடுமிப்பிடி அப்படி தான் கொஞ்ச நேரம், அதாவது கொஞ்ச நாள் வந்து இந்த சுடர் ஆட்டினாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்ககிட்ட அந்த ரெக்கார்டு மாட்டிச்சுது. அப்போ இந்த இடத்துல வந்து அடுத்ததாக அந்த சுடருமே கொஞ்சம் வெளியில் தான் இருக்காங்க, அவங்க சாகலங்க தெரிஞ்சு போச்சு. அப்போ இனியும் ராஜியை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க, ராஜியை மிரட்ட தான் செய்வாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் மல்லியுமே ராஜியை மிரட்டினாங்க அப்படின்னா, அப்போ 2 பக்கமும் அடிபட்டு மிதிப்படக்கூடியது யார் அப்படின்னா ராஜி தான். ராஜி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நாம் புத்திசாலித்தனமாக நடந்துட்டோம், சுடரை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. அப்போ ராஜியை இடிக்கிற இடி இப்போ வந்து மல்லி தான் இடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் அந்த சுடருமே இப்போதைக்கு ராஜிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ராஜி வந்து பெரிய அதிர்ச்சியாக போகிறாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.